ஃப்ரெண்ட்ஸ், கனகாம்பரம் நந்தியாவட்டம் பூ, கனகாம்பரம் மல்லிகைப்பூ காம்பினேஷனில் பூ எப்படி கட்டுறது அப்படின்னு இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மிட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது டோட்டலாக ஃப்ரீ தாங்க. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். முதல்ல கனகாம்பரம் நந்தியாவட்டம் பூ வச்சு எப்படி கட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். கனகாம்பரம் நந்தியாவட்டம் பூ வச்சு கட்டுறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நூலை விட்டுட்டு பூ எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நூலை எடுத்துக்கிட்டு 2 கார்னரையும் லெஃப்ட் ஹேண்டில் இது மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய நூலை இது மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நூல் மேலே இப்படி போட்டுட்டு கீழே வரைக்கும் இழுத்துக்கலாம். இப்படி இழுக்கும்போது நல்லா டைட்டாக முடிச்சு விழுந்துடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 முடிச்சு கூட போட்டுக்கலாம். அடுத்தது நூலை லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நந்தியாவட்டம் பூவை லெஃப்ட் ஹேண்டில் நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நூல் 2த்துக்கும் இடையில வச்சுட்டு அதுக்கு கீழே 2 கனகாம்பரம் பூவை வச்சுக்கலாம். வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரைட் ஹேண்டில் நம்ம கையில் நூல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூலை இது மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க நூல் மேலே போட்டுட்டு ஏற்கனவே முடிச்சு போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே கீழ் வழியாக இழுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது நந்தியாவட்டம் பூவும் கனகாம்பரம் பூவும் நல்லா நூல் வச்சு நாட் போட்ட மாதிரி நல்லா டைட்டாகிடும். இந்த மாதிரி பூ கட்டும்போது நந்தியாவட்டம் பூ நல்லா மேலே இருக்கிற மாதிரியும் கனகாம்பரம் பூ கீழே இருக்கிற மாதிரியும் அதோட காம்பை வச்சு கட்டிக்கலாம். ஜடவேணியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவில் இந்த ஸ்டைல் பூ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மல்லிகைப்பூ எப்படி கட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் மல்லிகைப்பூ கட்டுறதுக்கு 2 மல்லிகைப்பூவை இப்படி ஆப்போசிட் சைட்ஸில் வச்சுட்டு காம்போட நூலை லெஃப்ட் ஹேண்டில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய நூலை ரைட் சைட்லேயே இப்படி கீழ் வழியாக விட்டு எடுத்துட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நூலில் இது மாதிரி நாட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள், மறுபடியும் காமிச்சிருக்கிறேன். இது மாதிரி நாட் க்ரியேட் பண்ணிவிட்டு பூவோட லெஃப்ட் சைடில் விட்டு இது மாதிரி இழுத்துக்கலாம். அடுத்ததாக பூ வச்சுட்டு முதல்ல சொன்ன அதே மெத்தட்லேயே எவ்வளோ நீளத்துக்கு பூ வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கலாம். மல்லிகைப்பூவோட காம்பு சிறுசாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா காம்பு நீளமாக இருக்க பூவை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கனகாம்பரம் பூ கட்டும்போது 3 பூவாக ஆப்போசிட் சைட்ஸில் வச்சு கட்டிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு பூ நல்லா திக்காக இருக்கும். ஏற்கனவே மல்லிகைப்பூ சொன்ன அதே மாதிரியே கனகாம்பரம் பூவையும் கட்டிக்கலாம். இப்போது கனகாம்பரம் மேலே மல்லிகைப்பூவை வச்சு ஜடவேணி மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.